ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். 5 தக்காளி பழம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்ச பிறகு அடுப்பில் வானலில் வச்சு ஒரு 4 கரண்டி எண்ணெய், குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றின பிறகு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு அதை போட்டு செவர வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அது கூட சேர்த்து நல்லா செவரணும். செவந்த பிறகு ஒரு வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு நாம் அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதை அதில் போய் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா எண்ணெய் வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். வதங்கி வந்ததும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நம்ம மூடி வச்சு அதுக்கு பிறகு திறந்து பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். வந்த பிறகு நமக்கு தேவையான அதுக்கு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். மீல நுணுக்கி வச்சு அந்த ஜீரகத்தை போடணும். அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுக்கிற மீதி கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு லைட்டாக தான் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். நேரங்கள் கழித்து மூடி வச்ச பிறகு அதுக்கு பிறகு திறந்து பாருங்கள், கம்மன்னு தக்காளி சாதத்துக்கான தொக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு 1 கப்பு சாதம் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா பொறுமையாக சாதம் உடையாத அளவுக்கு கிளறிக்கணும். கிளந்த பிறகு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான தக்காளி சாதம் காலையில் லஞ்சுக்கும் கட்டுறவங்களும் கட்டிட்டு போகலாம். சூப்பரான தக்காளி சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஊற வச்சுக்கலாம், அப்போ தான் அதோட மசாலா இறங்கும். தவா வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம அதுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுக்கிற மசாலா தடவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து எண்ணெய் காஞ்சிதும் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கும் தக்காளி சாதமும் சூப்பரானது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.